ராத்திரி ஆயிடுச்சு. ராவா பேசினா நல்லா இருக்காது. கொஞ்சம் ரம்மியமா பேசணும்னு ஆசைப்படுறேன். பாலாஜி கொஞ்சம் இடம் விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் ஜிவி பிரகாஷோடைய ரசிகர்களுக்கும். சியான் விக்ரம் ஒரு டைரக்டர்ஸ் டிலைட். அவரு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எதையுமே பிளைண்டா பண்ண மாட்டாரு. பிளைண்டா நடிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அந்த பிளைண்டா நடிக்கிறத கூட நடிப்பாரு. விக்ரம் கூடிய சீக்கிரம் வந்து ஆங்கில படத்தை நடிப்பாருன்னு எனக்கு தோணுது. அனுஷ்கா சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறீங்க. திருப்பூர் பக்கத்துலலாம் அஸ்கான்னா சக்கரைன்னு அர்த்தம், அனுஷ்கானாலும் அதே தான் அர்த்தம். அந்த ஒரு சாங்ல கூட பாத்தீங்கன்னா மழை கூட பொழிய மாட்டேங்குது, வழியுது நம்மள மாதிரி அனுஷ்கா மேல விழும்போது. அதே மாதிரி எமி ஜாக்சன் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது கூடவே வந்து ஒரு துப்பாக்கியால செஞ்ச கன்னு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. சாரி, சாக்லேட்டால செஞ்ச ஒரு கன்னு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. லக்ஷ்மி ராய் கிடைச்ச கேப்ல ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த படத்துல. இந்த மாதிரி 3 பெண்கள் மேடையா இருந்தா 2 கால் இல்லாதவங்க கூட தாண்டம் ஆடுவான். அப்ப விக்ரம் எப்படி ஆடி இருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. ஜெகபதி பாபு ஒரு தெலுங்கானா நடிகர் மட்டும் இல்ல, ஒழுங்கான நடிகரும் கூட. பர்ஃபெக்ட் ஆக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் பிரியதர்ஷனே சொன்னதுக்கு அப்புறமேல அவரை பத்தி நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவும் வெற்றியும் வந்ததுக்கு அப்புறமேல மனசு மூளை ரொம்ப கிரிமினல் ஆயிடும். அப்படி கிரிமினல் ஆகாத, நட்புக்கும் அன்புக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் வந்து விஜய். அவருடைய நல்ல மனசுக்கு தாண்டவம் மட்டும் இல்லை, அவர் எடுக்க போற படங்கள் எல்லாமே ஆனந்த தாண்டவம் ஆடுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் முத்துக்குமார். ஆக்சுவலா முத்துக்குமாரை வந்து இப்ப பாட்டு எழுதுறதுக்காக எந்த ப்ரொடியூசரும் எந்த டைரக்டரும் கூப்பிடுறதே கிடையாது. அந்த டியூனே கூப்பிடுது அவரை. ஒரு பாதி கதவு நீ எடுங்கிற ஒரு டியூன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டியூன் கூப்பிடுது முத்துக்குமாரை, நீங்க வந்து இந்த பாட்டை எழுதணும்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஒரு சிறந்த கவிஞரா அவர் இருக்காரு. ஜிவி பிரகாஷ் திருடங்கையில சாவின்னு வாங்க, அதாவது திருடங்கையில கீ. ஜிவி பிரகாஷ் கையில ஒரு கீபோர்டை கொடுத்தா திருடங்கையில சாவி கிடைச்சா எப்படி கொள்ளையடிப்பானோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த 25 வயசுல 25 படம் பண்ணியிருக்காருனாங்க. அதுக்காக இன்னும் ஒரு 5 வருஷம் போனா வெறும் 5 படம் மட்டும் பண்ணாரு, ஒரு 50 படம் பண்ணுவாரு. முடிஞ்சா ஒரு ஆஸ்கார் கூட வாங்குவாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இப்பெல்லாம் மியூசிக் டைரக்டருக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இந்தியை விட இப்ப நிறைய வாய்ப்பு கிடைக்குது மியூசிக் டைரக்டர்களுக்கு. அதாவது ஒரு வாயே வந்து ஒரு மைக்ல வந்து லிப்ட் கிஸ் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய கிக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்குது. நம்ம பண்ண படங்கள் யூடியூப்ல வரலாம். யூடியூப் மூலமா வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப நான் அறிமுகப்படுத்த போற ஒரு பாடல் வந்து உயிரின் உயிரை. இந்த பாட்டு வந்து காதால கேட்கவே முடியாது, மனசால மட்டும்தான் கேட்க முடியும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உயிரை உருக்கி மனசுல வார்த்த மாதிரி ஒரு பாட்டு. யார் பாடினதுன்னு கேட்டா அப்பதான் தெரிஞ்சது சைந்தவின்னு சொல்லிட்டு. சைந்தவி தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் மனசும் உயிரும் உருகிறதுல பெரிய விஷயமே கிடையாது. அந்த உயிரின் உயிரில ஒரு உயிர் ஜிவி பிரகாஷ், இன்னொரு உயிர் வந்து சைந்தவி. இருவருக்கும் என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள். ஹலோ, எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ். ஓகே சரி, கொஞ்சம் அமைதி. நம்ம சியான் பேசணும்ல, கொஞ்சம் அமைதி ப்ளீஸ். ஜெகபதி பாபு வந்து எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசினாரு. அதை சுத்த தமிழ்ல வேற பேசினாரு. நான் తెలుగులో பேசுறேன். అందరికీ నమస్కారం. బాగున్నారా? ఓకే, எங்க படத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். தேங்க்யூ வெரி மச். கார்த்தி, சிவகார்த்திகேயன், பரத், நந்தா,
எல்லா ஆர்டிஸ்ட் வேற ஒரு நடிகரோட படத்துக்கு வந்து அவ்வளோ சின்சியராக வந்து நம்மளெல்லாம் பெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னோட ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்கள், என்னோட சகோதரர்கள். பார்த்திபன் சாரும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். தேங்க்ஸ் சார். ஐ டோன்ட் நோ யூ ஹியர். அண்ணா தம்பி ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பாலாஜி சொன்னாரு இவ்வளோ பேஷண்டா இருக்க ரசிகர்களுக்கு மிக்க நன்றின்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அங்க ஏவியில வந்து எல்லா நடிகர்களும் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். என்னோட ஒவ்வொரு முயற்சிக்கும், ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சிக்கும் எனக்கு எப்பவுமே ஒரு பலமா இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் வந்து பாட்டு பாடணும். ஆக்சுவலி விஜயோட சேர்ந்து என்னோட 3வது வெஞ்சர். மெட்ராஸ் பட்டணத்தில் வந்து நான் ஒரு சின்ன பாட்டு பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிவியோட சேர்ந்தாலும் தேவ திருமகளில் வந்து எனக்கு 2 பாட்டு கொடுத்து என்னை வந்து அவருக்கு ஓ போட வச்சாரு. ஆனால் இதில் வந்து எனக்கு பாட்டே கொடுக்கல ஜிவி. இந்த ஓன் அழுவி வச்சிட்டாரு. சும்மா இல்லை நல்ல எந்த பாட்டு பாடுறது? ஒரு பாதி கதவு நீடி, மறு பாதி கதவு நானடி, காத்திருந்தே. ஓகே, எனக்கு அதுக்கு மேல தெரியாது. பட் அந்த அருமையான வரிகளை கொடுத்த முத்துக்குமார் சாருக்கு நன்றி. எங்களோட அற்புதமான டீம், தாண்டவம் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம். பிகாஸ் தேவ திருமகள் பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு ஸ்டைலான ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சோம். அண்ட் அதுதான் தாண்டவம். விஜயை தாண்டவம் ஆடிட்டார் விஜய், கேப்டன் ஆஃப் தி ஷிப். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல கேரக்டர். அண்ட் நீரவ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க ரொம்ப நாள் பிறகு. நான் பண்ணுற எல்லா வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடுவில் ஒரு நல்ல ஒரு லுக் உள்ள ஒரு கேரக்டர். ஆண்டனி, நான் முத்துக்குமார், நாகு, ஜிவி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அங்கே உட்காந்துட்டு. அந்த 25 வயசில் இவர் இவ்வளோ சாதிச்சிருக்காரு, இவ்வளோ அற்புதமான டியூன்ஸ். எனக்கு என்னோட ஃபேவரட் சாங் வந்து யாத்தே யாத்தே, அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாரு. தொடர்ந்து அவர் எல்லா படத்துலையும் பாடணும். எனக்கு ஒரு இயக்குனராக, மியூசிக் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு பாடகராக அதுக்கு விட இன்னும் நல்லா பிடிக்கும். ஜிவி கண்டினியூஸ் சிங்கிங். இஸ் அ வண்டர்ஃபுல் சிங்கர் அண்ட் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். எல்லாருக்கும் நன்றி. Before I finish off, என்னங்க அண்ட் என்னோட சேர்ந்து இந்த படத்துல கலக்கிய அனுஷ்கா, லக்ஷ்மி ராய், ஏமி ஜாக்சன் ரோ போடுங்க. ரொம்ப 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 கொடுத்து வச்ச ஹீரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுருக்கலாம். ஏன்னா இந்த 3 பேர் எப்பவுமே கூடவே இருந்தாங்க. என் ஒய்ஃப் இங்கே ஆடியன்ஸில் இருக்காங்க, நீ ஷைலாக கேட்காத. பட் சந்தானம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு காமெடி மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. நாசர் சார், பாஸ்கர், சகுனியா மேம் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ அற்புதம். பாஸ்கர் எல்லாருமே, தம்பி ராமையா சார் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் பேசிட்டு இருந்தேன், அப்புறம் அவங்களுக்குலாம் தூக்கம் வந்துடும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் எல்லாருமே வீட்டுக்கு போகணும். ரொம்ப 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 நன்றி. நம்ம எல்லாரும் அப்புறம் சந்திச்சு பேசலாம். தேங்க்ஸ் யூடிவி ஒன்ஸ் அகேன். இந்தியாவில் வந்து அற்புதமான படங்கள் நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா அதில் அந்த 10 படங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் 8 படங்கள் யூடியோட படங்களாக இருக்கும். தாண்டவமும் அதில் ஒரு படம் அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க பண்ண படம் நினைக்கிற போது. தேங்க்யூ யூடிவி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மிஸ்டர் தனக்கு. தேங்க்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்கீங்க தெரியுது. எஸ்பெஷலி விக்ரமை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க எல்லாரும். நான் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எனக்கு நல்லா தெரியும். நான் நல்லா தெரிய வரலையும் ஜாஸ்தி பேச மாட்டேன்.
இதுக்குன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். க்ரியேட்டிவிட்டி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது ஸ்டேஜ் மேலே. சூப்பர். எங்கள் எல்லாரோட சேர்ந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடிவி ப்ரொடக்ஷனில் இந்த படம் தாண்டவம் என்ன ஜேபிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் ஹீரோ ஜிவி, த மியூசிக்கல் ஹீரோ. I love his dedication and sincerity. இப்போ பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்மைல் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. Love him and his team. Congratulations and all the best. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, வெரி நைஸ். ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் தெம் அண்ட் பேமெண்ட்ஸ் எவ்ரி திங், ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் எவ்ரி திங் பர்ஃபெக்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு தெம் அண்ட் டைரக்டர் விஜய் அண்ட் ஹிஸ் டீம். எக்ஸலண்ட் பீப்புளோட இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். ஐ ரியலி மிஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் வரணும், படம் செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஜய் ஓட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்வேஸ் ஸ்மைலிங். ஹி இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். அண்ட் ஒரு ஆக்டருக்கு எப்படி எவ்வளோ ஒர்க் எடுத்துக்கணுன்றது ரொம்ப கிளியராக இருக்காரு. அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் விச் ஐ லவ். விக்ரம்க்கு நான் ஃபேன் கிடையாது இதுவரையிலும். இப்போ தான் ஃபேன் ஆயிட்டேன். எதுக்குன்னா வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டெடிகேஷன் இருக்குது, எவ்வளோ சின்சியாரிட்டி இருக்குது, எவ்வளோ டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா, ரெண்டாவது பக்கம் ஒரு நல்ல மனுஷன், ஒரு மனசுள்ள மனுஷன். இவ்வளோ நல்லா இருக்க முடியுமா ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல நம்பர் கிடைச்சிருக்காரு எனக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வெல்கம் வருது எனக்கு. அண்ட் நான் நீங்கள் எப்படி நல்லா தெரியும்னு சொன்னேன்னா, நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வாழ்ந்தேன், இங்கே தான் படித்தேன், இங்கே தான் பாண்டி பஜாரில் சுண்டல் சாப்பிட்டேன். 12B பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போனேன். ஃபஸ்ட்டு தம்மு இங்கே தான் அடித்தேன், தண்ணி இங்கே தான் அடித்தேன், சைட்டும் இங்கே தான் அடித்தேன். அதுக்கு மேலே ஜாஸ்தி நான் சொல்லக்கூடாது. ஸோ ஸ்கூலில் 2 வாட்டி ஃபெயில் ஆனேன். ஸ்கேல் அடியெல்லாம் வாங்கினேன். காலேஜில் ஒரு நாள் கூட காலேஜுக்கு போகல. காப்பி அடிச்சுட்டு பிட் அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 35 மார்க் நீங்கள் கொடுத்துட்டா டிஸ்டிங்ஷனில் நான் வந்துடுவேன். ஸோ ஐ நீட் அ பிளெஸிங்ஸ். மற்ற விஷயம்லாம் தனியாக பேசிக்கலாம். தேங்க்யூ.